தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். திருவேற்காட்டை சேர்ந்த காமேஷ் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கார். அதாவது இந்த மனுவை பார்க்கும்போது எழும்பூரில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த செயல் சட்டப்படி தவறானது, அதே போல சிறார் நீதி சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் அவருடைய வாழ்க்கை அடைந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கார். மது அருந்தும் இடத்தில் குழந்தைகளை அனுமதித்த சம்பந்தப்பட்ட அந்த நட்சத்திர விடுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் புத்தாண்டு நெருங்கும் உள்ள நிலையில் நட்சத்திர விடுதிகளில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடங்களில் குழந்தைகள் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுதான் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எதிர்வரும் உள்ள அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவு விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்வதாக புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரணை செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.